இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 75வது பிறந்த நாளையொட்டி கோவை மாநகர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் 1500 பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்காக ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்து 18 வகையான பொருட்களை அவர்களுக்கு கொடுத்து இலவசமாக பயிற்சியும் கொடுத்திருக்கிறோம். பெண்களுடைய அதிகாரம் என்பது, பெண்களுக்கான அங்கீகாரம் என்பது, அவர்கள் என்று தங்களுடைய சொந்த காலில் நின்று சுயமாக சம்பாதிக்கிறார்களோ அப்போதுதான் அது நிறைவேறும். அந்த இலக்கினை வைத்து அவருடைய பிறந்தநாளின் போது இந்த செயலை செய்வது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரதமர் மோடி வந்தா கரண்ட் கட் பண்ணுவீங்களா, ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்தா கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். 2 விதமா அதை பார்க்கணும். தமிழகத்திலே அரசியல் கட்சிகள் இம்மாதிரி கூட்டங்களை நடத்துகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த மாதிரி கரண்ட் கட் பண்றது ரொம்ப வாடிக்கை. ஏன் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களோட சுற்றுப்பயணத்தில் கூட பல்வேறு இடங்களில் இது நடந்தது. இதற்கு முன்பாக திரு அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடக்கும் போது இதே மாதிரி அணுகுமுறை தான் அவங்க வந்து பின்பற்றினாங்க. அதனால திரு விஜய் அவர்களுக்கு தீவிர அரசியலே இல்லாதால இந்த கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் இந்த திமுக கவர்மெண்ட் கிட்ட. அதனால அவர் போய் பிரதமர் மோடி வரைக்கும் அவர் போய் கம்பேர் பண்ண வேணாம். நீங்க மற்ற கட்சிகள் என்ன நடக்குதுன்னு பாருங்க, அதே நிலைமை தான் உங்களுக்கே நடக்குது. அதனால இதுல எந்த வித்தியாசம் கிடையாது. திரு விஜய் அவர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுற வசனத்தை இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. இடையில 10 வருஷத்தை மறந்துட்டாரு போல இருக்கு. இடையில கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி. 10 வருஷத்துக்கு முன்னாடி யூபிஏ அரசாங்கத்தில் நம்முடைய இந்திய மீனவர்கள், தமிழகத்தில் வசிக்கின்ற இந்திய மீனவர்கள் என்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்க. 500க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள். ஆனா 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் மீனவர்களுக்காக எத்தனை போராட்டம் இந்த அரசியல் கட்சி நடத்துது? நான் சொல்றேங்க, 2004 இருந்து 14 வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் நான் சென்னையில மீனவர்களுக்காக போராடி கைதாயிருக்கேன். ஆனா இன்னைக்கு சூழல் முற்றிலுமாக மாறி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்காக மிகப்பெரிய திட்டங்களை கொடுத்து மீனவர்களுக்கான படகுகள் வாங்குவதற்கு கடனுதவி செய்து கொண்டிருப்பது நம்முடைய மத்திய அரசு, பாரத பிரதமர் மோடி. அதனால 10 வருஷத்துக்கு முன்னால காங்கிரஸை பார்த்து கேட்கறதெல்லாம் இன்னைக்கு ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமில்லைன்னு பேசுறாரு போல இருக்கு. மீனவர்கள் பிரச்சனையில அவர் பேசுனங்கிறது அப்டேட் இல்லைங்கிறத நான் தெளிவா சொல்றேங்க. ஏனென்றால் மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைத்து தருவோம்னு நாங்க வாக்குறுதி கொடுத்தோம். இன்றைக்கு மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் வச்சிருக்கோம். மீனவ பெண்களுக்காக நீங்க அவர்களுக்கு கடற்பாசி திட்டத்தை தமிழகத்துல அமல்படுத்தி இருக்கலாம். அது பிரதமர் மோடி அவர்கள் தான் காரணம். சொல்ல முடியாது. 2011 நான் நாகை மீனவர்களுக்காக இதே இடத்துல போராட்டம் நடத்தி இருக்கிறேன் அப்படின்னு அதையும் குறிப்பிட்டு தான் சொல்றேன். கரெக்ட். அதனாலதான் சொல்றேன், 2011 நானும் தாங்க போராடினேன். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, எத்தனை முறை அரெஸ்ட் ஆகி நாங்க மீனவர்களுக்கு போராடி இருந்தோம். 2011 விஜய் அவர்கள் வந்த போது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. மீனவர்களுக்கு அன்னைக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. 14க்கு பின்பாக திரு மோடி அவர்கள் பிரதமராயிருக்கிறார். அதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 10 வருட காலத்தில் என்ன மாதிரி நிலைமை மாறி இருக்கிறது என்பதை அவர் அப்டேட் பண்ணிக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.